தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஜாய் டிவி வழங்கும் சிறப்பு கிறிஸ்மஸ் பட்டிமன்றம். தலைப்பு: இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கிறிஸ்தவர்களுக்கா அல்லது மற்றவர்களுக்கா? இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக ரெவரண்ட் டாக்டர் ஜேம்ஸ் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதோடு கூட 2 அணியினர், கிறிஸ்தவர்களுக்கு தான் இயேசு பிறந்தார் என்ற அணியின் தலைவராக ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் பால் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களோடு இணைந்து பேசும்படியாக ரெவரண்ட் எஸ்தர் வின்சென்ட் பால் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களோடு இணைந்து தொடர்ந்து வாதிடும்படியாக மார்க்குஸ் மயில்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மற்றவர்களுக்காகத்தான் இயேசு பிறந்தார் என்று வலியுறுத்தி பேசும்படியாக அணியின் தலைவராக சுவிசேஷகர் மோசஸ் மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதோடு கூட அவர்களோடு இணைந்து வாதிடும்படியாக ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு விசேஷித்த விதமாக வாதிடும்படியாக நம்முடைய பேராயர் ஸ்டீவன் அருளையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இதை கண்டு கழித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே நடுவர் அவர்கள் தொடங்கி ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு பிறந்தது கிறிஸ்தவர்களுக்காகவே அல்லது மற்றவர்களுக்காகவே, இதுதான் நம்முடைய அழுத்தம். அப்போ தான் நம்ம அதை சரியாக கொண்டு போக முடியும். ஆகவே நீங்கள் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாதங்களை முன்வைங்க. 2க்குமே வசனம் இருக்குது. முடிவை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் தீர்ப்பு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். தலைப்பு போடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவர்களுக்காகவே. ஆகவே இந்த அணி தலைவர் பாஸ்டர் வின்சென்ட் பால் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்தவர்களுக்காகவே வாதாடுவார். அவரை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்மஸ் நற்செய்தி நன்னாட்களிலே அருமையான நல்ல தலைப்பை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது கிறிஸ்தவர்களுக்காகவே என்று சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டு அதிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே கிறிஸ்தவர்களுக்காகவே வந்தார் என்பதை உலகமும் உலகத்தில் உள்ள ஜனங்களும் இங்கே வந்திருக்கிற பரிசுத்தவான்களும் அறிந்திருப்பார்கள். எதிரணியில் வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக என்று சொன்னார்கள், சொல்லி வாதாட வந்திருக்கிறார்கள். அந்த பரிதாபத்துக்காக கர்த்தர்களை மன்னிப்பாராக. ஏன்னா கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவன். இப்போ ஐயா யாருன்னு வெளியே போய் கேட்டால் நான் கிறிஸ்துவன் தான் சொல்ல முடியும், நான் மற்றவங்கன்னு சொல்ல முடியாது. கனத்துக்குரிய நடுவர் அவர்கள் கிறிஸ்துவர், அவருக்காகவே வந்தார். கிறிஸ்துவின் சாயலிலே நடுவரை நல்ல தீர்ப்பு எழுதும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். மனிதனுடைய தீர்ப்பு மாறும், கர்த்தருடைய தீர்ப்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும்பொழுது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள் என்றுதான் முதலாவது அவர் சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுக்கடுத்தது மத்தேயு புஸ்தகம் 16 22ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து வருகிறாள். அவருடைய மகள் கொடிய பிசாசினால் பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கிறாள். அப்பொழுது தொடர்ந்து அவரை வேண்டிக் கொண்டு வருகிறாள். சீஷர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, அவள் தொடர்ந்து கொண்டு வருகிறாள், அவருக்கு ஏதாவது பிரதி உத்தரம் சொல்லி அனுப்பும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், மத்தேயு புஸ்தகம் 16:24 அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்குரியதான். இப்போ நடுவர்களும் சரி, எதிரணியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தான் சொல்ல வந்திருக்கிறாங்க. நான் கேட்குறேன்,
நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிறந்தது உங்கள் குடும்பத்துக்காகவா ஊருக்காகவா? அதை நீங்கள் முதல்ல தெளிவுபடுத்தணும். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குடும்பத்துக்கு தான் அந்த குழந்தை முதல்ல, அதுக்கடுத்து தான் உலகத்துக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர் ஜனங்கள் யூதர்களுக்கு, அதுவும் கிறிஸ்தவர்களுக்காக, அவர் கிறிஸ்துவர்களுக்காகத்தான் வந்தார். கிறிஸ்துவரை அறிந்தவர்கள் தான் கிறிஸ்துவருக்கான நித்திய ஜீவனை பெற முடியும். ஏன்னா உலகம் முழுவதிலும் போய் நற்செய்தி சொன்னாலும், உலகம் முழுவதும் கேள்விப்பட்டாலும் இன்னும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? கிறிஸ்துவர்களுக்காக வந்தார். அப்ப சொந்த ஜனங்களுக்காக வந்தார். சொந்த ஜனங்களோ அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மெய்தான், அந்த சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தான், அவர்கள் தவற விட்டதனால தான் புறஜாதிகளாகிய, அதாவது மற்றவர்களுக்காக தேவன் கிருபையாய் கிடைத்தார். அப்ப அதுக்கும் சொந்த ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதனால இந்த நாட்களில் அவர் சொந்த ஜனங்களுக்காக வந்தார். அப்ப சொந்த ஜனங்களுக்குள்ள அப்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாய்களுக்கு எடுத்து போடுவது நல்லதில்லை என்று சொன்னார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் யார் போவாங்களாம்? நாய் கக்கினதை தின்னுகிற ஒருவனும் போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு யார் போவாங்களாம்? ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய சொந்த ஜனங்களாக அவருடைய காரியத்தில் இருந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்கள் தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே போக முடியும். பாருங்க, இந்த வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆதி பிதாக்களிலிருந்து முற்பிதாக்கள் வரைக்கும், ஆதாமிலிருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல, அந்த யூத ஜனங்கள்ல, அதுவும் கிறிஸ்துவர்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் எப்படி வந்தது? அப்போஸ்தல நாட்களில் அந்தியோகிய பட்டணத்தில் முதல் பெயர் கிறிஸ்துவர்கள் என்று வந்தது. அந்த பரிசுத்தவான்கள் யார்? இந்திய நாட்டை சேர்ந்தவங்களா, இல்லை மற்ற நாட்டை சேர்ந்தவங்களா, இல்லை மற்றவர்களா? அவர்களும் யார்? எதில் தான் பிறந்தாங்க? யூதர்களை தான் பிறந்தாங்க. 12 கோத்திரத்தில் தான் பிறந்தாங்க. அதிலிருந்து தேவன் அவர்களை பிரித்தெடுத்து ஆவிக்குரிய யூதர்களாய் மாத்திரம் இல்லாமல், இஸ்ரவேலராய் இல்லாமல், சரீரத்தின்படி இஸ்ரவேலராய் இல்லாமல் ஆவிக்குரிய இஸ்ரவேலராயும் கர்த்தர் மாற்றினார். அவர்கள் மூலமாய்தான் 1ஆம் நூற்றாண்டிலே எழுப்புதல் வந்தது. அவர்களை கொண்டுதான் உலகம் எங்கும் கொண்டு போய் இயேசுவை அறிவித்தார்கள். அவர்கள் மூலமாய்தான் மற்றவர்களுக்கு கிறிஸ்து தன் நற்செய்தி அறிவித்தார்கள். அதனால சொந்த ஜனத்துக்காக வந்தார். சொந்த ஜனங்களால் தான் அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. நல்ல அருமையான செய்தியை, காணாது போனாடு பிள்ளையோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அணித்தலைவர் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த அணித்தலைவர் சுவிசேஷகர் மோசஸ் மகேந்திரன் அவர்களை நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கிறிஸ்து மற்றவர்களுக்காகவே பிறந்தார் என்று சொல்லி வாதம் பண்ணுவதற்காக இந்த நாளிலும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், இங்கே அமர்ந்திருக்கிற அருமையான தலைவர் ஐயா அவர்களுக்கும், நடுவர் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கிற எதிரணி தலைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அருமையாக சொன்னார், இயேசு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்துவர்களுக்காகவே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் எந்த வசனத்தையுமே முன்வைக்கல. அவருக்கு தான் ரொம்ப பரிதாபம். நடுவர் அவர்களே, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவ தூதர்கள் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். யார் அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள்? எல்லா ஜனங்களுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எங்கேயாவது கிறிஸ்துவர்கள், எங்கேயாவது இஸ்ரவேல் ஜனங்கள், எங்கேயாவது யூதர்கள் என்று குறிப்பிட்டுள்ளதா நடுவர் அவர்களே? நீங்க தான் சொல்லணும். தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது வேதவசனம். எல்லா ஜனங்களுக்கும்
மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நற்செய்தி. அங்கே எங்கேயும் குறிப்பிடவில்லை இஸ்ரவேல் யூதர் என்று. இன்னும் சொன்னாரு, காணாமல் போன ஆடுகளை தேடணும்னு சொன்னார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் இயேசு கிறிஸ்து முதலாவது பிறந்தது மற்றவர்களுக்கு அங்கே தான் வந்து சொல்கிறாரு, நிறைய இஸ்ரவேலை காணலை, நீங்கள் தேடி போங்கப்பான்னு சொன்னார். ஆனால் இங்கே தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? கிறிஸ்து யாருக்காக பிறந்தார், அதை இந்த எதிரடி தலைவர் சொல்லவே இல்லை. காணாமல் போன ஆடை தேடி போங்கன்னு தான் சொல்றாரே தவிர யாருக்காக இயேசு பிறந்தார் சொன்னாரா? இன்னும் கூட சொன்னாரு, எங்களை பார்த்து நாய்கள்னு சொல்லிட்டாரியா. நாய்கள் கக்கினதை திங்கும் இல்லையா? நாங்களும் அப்படியே ஐயா பார்த்து செய்யுங்க பாருங்க. இன்னும் சொன்னாரு, குடும்பத்துக்காகவா ஊருக்காகவா, யாருக்காக நீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டார் நடுவர் அவர்களே. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊருக்காக தான். அதான் நான் வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் தன்னுடைய நேசகுமாரனை, ஒரே குமாரனை உங்களுக்காக அனுப்பினார். பின்ன ஏன் கவலைப்படுறீங்க? ஒரே பேரான இயேசு உங்களுக்காக பிறக்கும்படியாய் அனுப்ப, உங்களுக்காக தான் சொல்லியிருக்கு. உங்களுக்காக நடுவர் அவர்களே, அந்த இடத்துல எதையுமே குறிப்பிடலை. எதையுமே என்று சொன்னால் இஸ்ரவேலுக்காக, கிறிஸ்துவருக்காக என்று சொல்லி எங்கேயுமே வேதத்தில் குறிப்பிடலை நடுவர் அவர்களே. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொன்னாங்க. இப்போ நம்ம ராஜ்யத்தை பற்றி பேச வரல. யாருக்காக பிறந்திருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இந்த சரீரம் தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இந்த சரீரம். தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியும்? சண்டை போடாதவன், கோவப்படாதவன், வைராக்கியம் இல்லாதவன், கலகம் மூட்டாதவன், இவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. நடுவர் அவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்களுக்காகவே, உங்களுக்காகவே, மற்றவர்களுக்காகவே என்று சொல்லி, நீங்க எங்களுக்கு தான் தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி நடுவர் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நடுவருக்கு நன்றி. இவர் வழக்காடு பண்ணுற மாதிரி ஆக்கிட்டார். நல்ல செய்தி சொன்னார். நல்ல ஒரு தெளிவான வார்த்தைகள், ஒரு தைரியமான வார்த்தைகள். அதாவது எங்களுக்காக, மற்றவர்களுக்காக தான் பிறந்தார் என்றது உறுதிப்படும்படி சொல்லியிருக்கிறார். கடைசியில் முடிவு பார்ப்போம் யாருக்காக வந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்படியாக அந்த அணியை சார்ந்த மார்க்குஸ் மயில்ராஜ் அவர்கள் வருவார். எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஜாய் டிவி பார்க்கிற நேயர் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தை வாழ்த்து தெரிவிக்கும். இந்த நாளிலே நம்ம ஜாய் டிவி மூலமாய் ஒளிபரப்படுகிற இந்த பட்டிமன்றத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிற பார்க்கிற நீங்கள் கிறிஸ்து யாருக்காய் பிறந்தாய் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இதை வைத்திருக்கிறக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்தவருக்காய் பிறந்தார் என்பதற்கு ஆதாரமாக பார்க்கும்போது லூக்கா 15 பார்க்கிறோம். காணாமல் போன ஆடை குறித்து நாம் பார்க்க 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போகும்போது ஒரு ஆடை தேடி போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு ஆடு என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், பாபிகளும் சதிசேரும் பரிசேரும் வந்து உட்கார்ந்துருக்குமா ஊமையாய் சொல்லும்போது இவர் பாவிகள் மத்தியில் வந்து உட்காராரு, பாவிகளுடன் பேசுகிறார், பாவிகளோடு இருக்கிறார் சொல்லும்போது அப்பொழுது அவர் அந்த ஊமையை சொல்லும்போது காணாமல் இஸ்ரவேல் ஜனங்களில் ஆமேன் தேடி வந்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமேன் ஆதி நாட்களில் இழந்து போன ரட்சிப்பை பெரும்படியாகவும் ஆதாம் முதல் பார்க்கும்போது ஆதாம் இழந்து போனதை தேட ஆதாமும் ஏவாள் கனியை சாப்பிட்டு கத்த வைத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனபடி அதை பின்பு வரிய சந்ததி வரிசையாய் பார்க்கும்போது
சாலமோன், அதுக்கப்புறம் பார்ப்போம், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள், அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது வேதத்தில் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அடிப்படையாக நான் பார்க்கும்போது அவர்கள் சொன்னார், ஆமை புறஜாதின்னு சொன்னால் வேதம் அடிப்படையாக பார்க்கும்போது, வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆதாம் முதலாக தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் வெளி உலக ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் வேணால் கிறிஸ்தவர் கொண்டாடுறார்கள், கிறிஸ்மஸ் கொண்டாடுன்னு சொல்லி அவங்க பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுற நோக்கம் என்ன, இந்த கிறிஸ்துவ இயேசு எதற்காக வந்தார் என்பதை நன்றாய் அறிந்து, சத்தியத்தை அறிந்து, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுறது யாருன்னு சொன்ன பார்த்தா கிறிஸ்தவர் மாத்திரம்தான். புறஜாதிகளுக்கு எல்லோருக்கும் நல்லா தெரியும் கிறிஸ்மஸ் என்னன்னா தெரியும். இன்றைக்கி பார்த்தா முஸ்லீம் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் விற்கிறாங்க, இந்து கடையில் பார்த்தா ஸ்டார் விற்கிறாங்க, எல்லாருக்குமே ஸ்டார் விற்கிறாங்க, எல்லா கலர் பேப்பர்ஸ் விற்கிறாங்க, எல்லாருமே விற்கிறாங்க. ஆனால் அவங்க எதற்காக விற்கிறோம், ஏன் விற்கிறாங்க, அந்த நோக்கம் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ விற்கிறோம், எங்களுடைய இது என்னென்னா பண்டிகை நாளுக்கு எல்லோரும் விற்போம். கிறிஸ்மஸ் வந்தால் நாங்கள் இதை விற்போம், தீபாவளி வந்தால் வெடியை விற்போம், பொங்கல் வந்தால் கரும்பு விற்போம்னு சொல்லி எல்லாருமே எல்லா பண்டிகை எல்லாம் விற்கிறாங்களே தவிர, ஆனால் இயேசு யாருக்காய் வந்தார் சொல்லி கேட்டு பாருங்க, அவங்களுக்கே தெரியாது. அதே கிறிஸ்தவங்க இதுப்பா, அவங்க கொண்டாடுறாங்கப்பா, அதனால் நாங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்கன்னா, கிறிஸ்தவர் மாற்றினா இந்த கிறிஸ்மஸ் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடிடுறாங்க. அதனால் நீங்கள் இந்த வைக்கப்பட்ட வாதத்தை நீங்கள் பார்க்கும்போது இயேசு யாருக்காய் வந்தாரோ உலகத்துக்காய் வந்தார் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் முழுக்க பார்க்கும்போது அடிப்படையாக வேதத்தின் அடிப்படையை பார்க்கும்போது இயேசு ஆதாம் முதல் உலகத்தை உருவாக்கும் போது இந்நாள் வரைக்கும் பார்க்கும்போது பாவத்தினாலே இழந்து போன ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வரை காணாமல் போன அந்த இஸ்ரவேல் ஜனம் வரைக்கும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தர லூக்காலை பார்க்கிறோம். 19:10 பார்க்கும்போது இழந்து போனதையும் ரட்சிக்கவும் தேடவும் வந்தார்னு சொல்லி மனுஷகுமார் வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்ன பார்த்தால் இங்கே வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா அவர்களுக்கு மாத்திரம்தான் சத்தியம் தெரியும், அவர்கள் மாத்திரம்தான் அவர் அறிந்திருக்கிறார், அவர் மாத்திரம் அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தபடியால் இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறார்கள். மித்த யாருக்குமே சொன்னாலும் அவங்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏதோ ஒரு கூட்ட ஜனங்கள் வேணால் இயேசுவை யார் என்று கேள்விப்பட்டிருப்பாங்க, தெரிந்திருப்பார்கள். ஆனால் முழுக்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து யாரெல்லாம் அவருடைய பிள்ளையாய் மாறு அவரெல்லாமே ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்ன சொன்னால் ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன சொன்னால் ஆபிரகாம் சந்ததி யார் என்று சொன்னால் இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அவர் எல்லாமே யார், ஆபிரகாம் சந்ததி. அப்போ ஆபிரகாம் யார் என்று சொன்னால் இயேசுவுக்கு முன்பாக பிறந்த முற்பிதாக்கள் ஒருவர் என்று சொல்லி பார்க்கிறோம். முற்பிதாக்கள் யார் என்று சொல்லி பார்த்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முற்பிதாக்கள் ஒருவராக இருக்கிறவர் யாருன்னா ஆபிரகாம். அப்போ அவருடைய சந்ததியில் வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் பின்பாக வரும்போது பாவத்தினாலே அவர் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பையும் அந்த கொடுக்கப்பட்ட மீட்பையும் அந்த கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் இழந்து போனபடியால் இயேசு அதை இருளிந்த ஜனங்கள் மீட்கும்படியாக பாவத்தில் விழுந்து போன ஜனங்கள் மீட்கும்படியாக ரோமராலும் பாவத்தினால் அடிமைப்பட்டு போன ஜனங்களை மீட்கும்படியாக இயேசு மறுபடியுமாக இந்த உலகத்துக்கு வருவேன்னு சொல்லி தீர்க்கதரிசனமாய் சொன்னபடி ஏசாயா 30:6 சொன்னபடி நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தர் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ற வார்த்தையின் அடிப்படையில் அவர் சமாதானத்தை தரும்படிக்கும் அவர் அதிசயங்களை செய்யும்படிக்கும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையை இன்று பார்க்கும்போது கிறிஸ்தவர் மாத்திரம்தான் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை அறிந்து விசுவாசித்து அவரை இன்றைக்கு கொண்டாடி கொண்டாங்க. வேறு எந்த மதமோ தெரியும், ஆனால் எதுவும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரவில்லை. ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசித்து கொண்டாடுகிற ஒரே மதம் என்று சொன்னால் கிறிஸ்தவ மாத்திரமா. அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது நோக்கம் கிறிஸ்தவர் மாத்திரமே. இயேசு வந்தது கிறிஸ்தவருக்கு மாத்திரம். வேதத்தின் அடிப்படையில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் அங்கே உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கே உள்ள யூத ஜனங்களுக்கும் இவர் ஒருவர்களுக்காக மாத்திரமே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்த ஒரே நோக்கம் இயேசு இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்னணியில் உள்ள பாவத்தில் இருந்து காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கும் முறையாக வந்தார். அதை அடிப்படையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக தான் பிறந்தாருன்னு சொல்லி வாதாடும்படி நம்முடைய பேராயர் சீபனரில் வரும்படி அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு முன்பாக பேசின அவர்கள் சற்று தடுமாற்றத்தோடு இருக்கிறார்கள். ஏன்னா ஏசி ரொம்ப அதிகமாக இருக்குது, பேசுகிற வார்த்தையை விட்டுட்டாங்க. அதிகமான எதிரணி தலைவர் பேசும்போது நாம் பிறந்தது குடும்பத்திற்காகவா ஊருக்காகவா பேசினார். சென்டிமெண்டல் டைலாக் தான் அது. ஆனால் இயேசு கிறிஸ்து
இந்த ஊருக்காக தமக்காக பிறக்காமல் யோவான் 3:16 படிச்சுட்டு வந்தனால பேசியிருக்க மாட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறனி எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் தந்தடி இவ்வளவாய் உலகத்தை அன்பு. அது ஊருக்காகவா தமக்காகவா அதை சொல்லணும் அவர். அணித்தலைவர் சொல்லுங்க. அது நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா தனக்காக வாழறது சுயநலம், ஊருக்காக வாழறது பொதுநலம். கிறிஸ்தவங்க என்றைக்குமே தனக்காக வாழ மாட்டான், ஊருக்காக தான் வாழ்வான். இங்கே அவர்களும் அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஊருக்காக வாழுங்க, தனக்காக வாழாதீங்க. சுயநலம், அந்த சுயநலத்தை விட்டால் தான் சுகமாக வாழ முடியும். அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா காணாமல் போன இஸ்ரவேலுக்காக போங்கள்னாரு. அந்த டாப்பிக்கு அந்த காணாமல் இஸ்ரவேலுக்கு எதுக்கு போனார் டாபிக் நான் கேட்குறேன். எதுக்கு போனார் தெரியுங்களா? அவன் தன்னுடைய சுய இச்சையினால் தன்னுடைய மாம்ச இச்சையினால் அவன் போனான். இயேசு கிறிஸ்துவை, அதாவது பிதாவாகிய தேவனுடைய உபதேசத்தை விட்டு மாம்சமான விட்டு போகும்போது தான் அந்த தலைப்பு வந்தது. ரெண்டாவது தலைவர் பேசும்போது சொன்னார், இஸ்ரவேலருக்குரிய அந்த சாப்பாடை நாய்களுக்கு போட மாட்டேன்னு சொன்னார். ஆனாலும் விடாப்பிடியாய் பெற்றுக்கொண்டது ஒரு பெண்மணி. போட்டாரா இல்லையா? அப்போது ஜெயிச்சோமா இல்லையா? அப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம். சரிதான் ஆண்டவர், அந்த கீழே துணி கையை நாய் துண்ணுமேன்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவையே ஜெயிச்ச பொண்ணு தான் நாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த தலைப்பில் அவரும் பேசினார். நாங்கள் பேசுகிற டைலாக அவர் பேசிட்டார், வசனத்தை பேசிட்டார். அவருடைய குமாரன் நமக்குன்னா கிறிஸ்தவர்கள்னு வருமா பொதுவாக வருமா? ஐயா நடுவர் ஐயா உங்களை சொல்கிறாங்க. நமக்குன்னா கிறிஸ்தவங்க வருமா பொதுவாக வருமா? நீங்கள் தான் சொல்லணும். நமக்குன்னா எல்லாருக்கும் தான் பிறந்தார். அப்போது கிறிஸ்து பிறந்தது மற்றவர்களுக்காக. நமக்கு நோட் பண்ணிக்கிங்கய்யா, நீங்கள் கிறிஸ்துமஸ் சொல்லுங்கள். அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதான் போட்டிருக்கு. அப்போது நாங்கள் பேசுகிற வசனத்தை அவர் பேசி கைத்தட்டலாம் வாங்கலை, ஆனால் நடுவர்கிட்ட திட்டு வாங்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுன்னு கிறிஸ்தவர்களுக்கு பிறக்கலை அப்படின்னா இந்த பட்டிமன்றம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்தது எல்லாருக்காக தான் பிறந்தார். ஆனால் தான் இந்த ஜாய் டிவி ஓனர் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்துருந்தார். அவருக்கு தெரியும் யாருக்கு பிறந்தா தெரியும், ஆனால் அவர் அமைதியாக உட்காந்து கேட்டுன்னு இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தது எல்லா ஜனத்திற்கும் அப்படின்னு தான் போட்டிருக்க தவிர குறிப்பிட்ட ஜனத்துக்குன்னு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்குன்னு போடல, எல்லா ஜனத்திற்கும் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டன்னு சொல்லி எனக்கு பின்ன ஒரு சகோதரி அவங்க அழகாக பேச போகிறாங்க. அப்போது 11ஆம் வசனத்தில், அதே லூக்கா 2:11 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவும் கிறிஸ்தவர்களுக்குன்னு போட்டில்ல, உங்களுக்குன்னா எங்களுக்கு உங்களுக்கும் போட்டுருக்காரியா, உங்களுக்கு எல்லாருமா உங்களுக்கு அப்படின்னா தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னும் போது நமக்கு தான் பிறந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து பிறந்தது உலக மக்கள் அனைவருக்கும், அண்ட சராசர மக்கள் அனைவருக்கும் தான் பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ரெண்டாவது, அந்த காலத்தில் இருக்கிற மரண இருள், இன்றைக்கி எல்லா ஜாய் டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சில ஜனங்களுக்கு மரண இருள் இருக்குது. அந்த இருளிலிருந்து எப்படி வெளியே வரணும்னா இயேசு கிறிஸ்து பிறந்தால் தான் முடியும். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தமாக தான் எல்லாருக்கும் வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த வெளிச்சமாக இருக்கிற இந்த இடத்துல நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கொடுத்தார், எனக்கும் கொடுத்தார். இங்கே இருக்கிற யாருமே இஸ்ரவேலர்களும் இல்லை, யூதர்களும் இல்லை, கிரேக்கர்களும் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே சாதாரணமான ஆளுங்க தான், என்னோடு உட்பட. அப்போ எனக்காகவும் பிறந்தார், இதை பார்க்கிற உங்களுக்காக பிறந்தார். எனவே இந்த தலைப்பை நம்ம மாற்றி பேசி வேறு திசையில் போகாதபடிக்கு நடுவர் அவர்கள் இந்த குளிரின் மத்தியிலும் சரியான தீர்ப்பு வழங்கணும். நமக்காக தான் பிறந்தார், உங்களுக்காக தான் பிறந்தார், உங்களுக்காகவும் பிறந்தார். ஐயா நல்லது. வாங்க ஐயா, நல்ல செய்தி சொல்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக தான் பிறந்தாருன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கிறிஸ்துவர்களுக்காகவே பிறந்தான்னு சொல்லி வாதிடும்படி பாஸ்டருடைய மனைவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே அமர்ந்திருக்க அவைத் தலைவருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணி தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை சார்ந்து கிறிஸ்தவர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை குறித்து பேசின எங்கள் அணி தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜாய் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பேசும்போது எங்களை ரொம்ப
டிஃபெண்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க. அதாவது நீங்கள் பேசுனதெல்லாம் தவறு போல, ஆனால் அவர் சொன்ன அத்தனையுமே எங்களுக்கு சார்பாய் பேசினார் என்பதே அவருக்கு தெரியல. அதாவது ஒரு வார்த்தையை சொன்னார், கிறிஸ்தவர்கள் சுயநலவாதி அல்ல. ஆமென். ஏன் கிறிஸ்தவர்கள் சுயநலவாதி இல்லை தெரியுமா? ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க பொதுநலவாதியாக இருக்கிறாங்க. முதலாவது தலைப்பு என்ன? இயேசு யாருக்காக பிறந்தார்? யார் அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக தான் அவர் பிறந்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் என்ன தெரியுமா? அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவர்கள். அப்போ நாங்கள் எப்படி நிற்கிறோன்னா, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதிகாரத்தை பெற்றவர்களாக நிற்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் நிற்கிறேன். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, செய்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நற்செய்தி, உங்களுக்காக பிறந்தார், மற்றவர்களுக்காக பிறந்தார். இப்போ நான் நடுவரை பார்த்து கேட்குறேன், ஐயா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவரா இல்லையா? அப்போ நீங்கள் யாரு? ஆமே. எதிரணி தலைவரை பார்த்து கேட்குறேன், நீங்க யாரையா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா, ஆனா முன்னாடி யாரு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு புறஜாதியான். அதுவும் அவரே சொல்லிட்டார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியான். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதில்லை, கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் உனக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். அதை விசுவாசிக்கிறீங்களே? அப்போ விசுவாசிக்கும் போது நீங்கள் யார்? கிறிஸ்தவர்கள் தானே. அப்போது நீங்கள் அந்த கிறிஸ்துவத்தை உடையவர்களாய் நீங்கள் மாறும்போது தான், அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் நீங்கள் மாறும்போது தான் நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் மாறுறீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்குள் போகிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள அவர் வைக்கிறார். இதுதான் முதல் ஸ்டெப்பு. அப்போ யார் வந்தாலும் செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது தான். ஐயா சொன்னார், சகல ஜனங்களுக்கும். அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள்னு வந்துச்சா, யூதர்கள்னு வந்துச்சா, புறஜாதிகள்னு வந்துச்சா? தெளிவாக சொன்னார். ஆமாம், சகல ஜனங்களுக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது தான். ஆனால் யார் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் முதல் ஸ்டெப்பு கிறிஸ்தவர்கள். ஐயா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எங்க நிற்கிறீங்க? பட்டிமன்றத்தில் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். வேதம் சரீர ரட்சிப்பிலிருந்து துவங்கி ஆவின் ரட்சிப்பில் முடிவடைகிறது. இந்த சரீர ரட்சிப்பின் துவக்கம் தான் இயேசு என்ற நாமம். ஏனென்றால் இயேசு பிறப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவம் என்ற ஒரு இனம் இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவர் உலக இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் விசுவாசிக்கிற கூட்டம் இணைக்கப்பட்டுதான் அது அந்தியோகியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாக்கப்பட்டது. அதற்கப்புறம் தான் அவர்கள் படிப்படியாக ஒவ்வொரு ரட்சிப்பின் அடையாளமாக புறப்பட்டு பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற இழந்ததை அத்தனையுமே அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. எதை அவங்க இழந்தாங்கன்னா, மகிமை இழந்தாங்க. அந்த மகிமையை இயேசு என்ற நாமத்தின் வழியாக பெற்றுக்கொள்றது தான் இந்த காரியங்கள் தெளிவாய் வெளிப்படுகிறது. அதனால தான் கிறிஸ்தவர்கள் சுயநலவாதி அல்ல. ஐயாவே அதை சொல்லிட்டார் தெளிவாக. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அவர் கொடுத்துட்டாரு. அதே போல் தெளிவாக ஒரு காரியம் பிரதர் சொன்னாங்க, தேவனுடைய ராஜ்யம் சரீரத்திலிருந்து துவங்குதுன்னு சொன்னாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் அண்டைக்கு வந்திருக்கிறது. யார் மூலமாக வந்திருக்குது? இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்போ இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் இருதயத்தில் தான் பரலோக ராஜ்யம் வாசம் செய்கிறது. அவருடைய ஆவி யார்கிட்ட இருக்கிறதோ அங்கே தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுமக்கிற ஆளாக இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அவருடைய நாமத்தின் விசுவாசமும் அவருடைய ஆவி இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. செய்தி எல்லாருக்கும் சொல்லலாம் ஐயா. செய்தி ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ்னா எல்லாருக்கும் செய்தி சொல்லலாம். நாம் செய்தி சொல்லுகிறவர்களாய் அல்ல, சாட்சி உள்ளவர்களாய் நிற்க தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து விட்டார், தன்னுடைய பிள்ளைகளாகும்படி. அவருடைய பிள்ளைகள் என்றால் அந்த பிள்ளைகளுக்குரிய அத்தனை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அவர் நமக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் அது செயல்படும். இது எங்களுக்கு மாத்திரமில்லை, கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்குமே தேவன் அருளி இருக்கிற ஒரு ஈவு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா தான் தெளிவான தீர்ப்பை கொடுக்கணும். இப்போது இவர்களுக்கு எதிர்வாதமாக சகோதரி அவர்கள் வருகிறார்கள்.
இந்த ஜாய் டிவி மூலமாய் வழங்குகிற இந்த பட்டிமன்றத்தில் தேவன் என்னையும் நிறுத்தினதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த இடத்துல பேசும்படியாய் இந்த இடத்துல இருக்கிற தலைவர்களுக்கும் அவை தலைவர் அனைவருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் அன்பு சகோதரிகள் பேசினதை நான் கேட்டுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக 2 பக்கமும் நடந்த ஒவ்வொரு வாதங்களையும் பார்க்கும் பொழுது இன்னும் வேதத்தை அதிகமாய் புடமிடுங்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே ஏவிக்கொண்டதே இருந்தது. அதே போல் இந்த ஜாய் டிவி மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இது ஒரு நல்லது ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தை கூட அன்பு சகோதரி சொன்னாங்க, புறஜாதியர்களுக்காய் கிறிஸ்தவர்களுக்காய் கிறிஸ்மஸ் என்று சொல்லி அவங்க வாதமாடினாங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்து என்பது மற்றவர்களுக்காகவே என்று சொல்லி நான் வாதமாட இந்த இடத்துல உள்ளேன். லூக்கா 2:30 சொல்லுது பாருங்க, அழகா தெளிவாய் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்காகவே வந்தது என்று சொல்லி. எல்லாம் பாருங்க, அந்த லூக்கா எல்லாம் நீங்க இருக்கிற எல்லாருமே அதை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 2:30 தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் சகல ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறது. ஒளியாய் நாம் அனைவரும் காணப்பட்டோம். வான நட்சத்திரங்கள் நமக்கு அடையாளமாய் இருந்தது. அந்த வான நட்சத்திரம் முதலாவது யாருக்கு தெரியப்பட்டது என்று சொன்னால் புறஜாதியார்களுக்கு தான். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற அடையாளம் முதலாவது யார் காணப்பட்டார்கள் என்று சொன்னால் புறஜாதியார், கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, தேவனை அறிந்த ஜனங்களுக்கு அல்ல, புறஜாதியாருக்கு. 2வது அழகா வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க, ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. மகிமை மகிமை தான் சொல்லியிருக்கு தவிர ஆண்டவர் சொல்ல மகிமை. மகிமைனா என்னங்க? ரட்சிப்பு பெற்ற எல்லாருக்குமே மகிமைங்க. மகிமைங்கிறது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மகிமை உண்டாகும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. மகிமை என்பது ரட்சிப்பு. ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள மகிமையாய் வாசம் செய்வதுதான் மகிமை, ரட்சிப்பு. பாருங்க, புறஜாதியருக்கு தேவன் பிறந்த மகிழ்ச்சியானது ரட்சிப்பு. தேவன் தெளிவா சொல்லுது. அதே போல அன்பு சகோதரி ஜனங்களை குறித்து சொன்னாங்க. மத்தேயு 24:14 சொல்லுது, ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் பொழுது முடிவு வரும். சாட்சி யாருக்கு சாட்சி கொண்டு போகிறது? சகல ஜனங்களுக்கும். சாட்சி எங்க கொண்டு போடுது? ரட்சிப்பு. உங்களுடைய ரட்சிப்பு சொன்னீங்களா கிறிஸ்தவங்க, உங்க சாட்சி சகல ஜனங்களுக்கும் கொண்டு போகும்போது தாங்க முடிவு வருதுன்னு சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்றேன், மற்றவர்களுக்காகவே கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவானவர் மற்றவர்களுக்கு பிறக்கும் பொழுது சகல ஜனங்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு கிறிஸ்து இயேசு இரட்சகர் என்று அறிந்து கொள்ளும் பொழுது மகிமை உண்டாகிறது. கிறிஸ்து இயேசு மகிமை வரும்பொழுதுதான் முடிவு. கிறிஸ்தவர்களுக்கு முடிவு என்றால் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பு அடையும் பொழுதுதான் ஒரு முழுமையான கிறிஸ்தவன்கிற அங்கீகாரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பங்கிறது சகல ஜனங்கள்ங்கிறது புறஜாதியார்களுக்கு தான் கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும். புறஜாதியர்களுக்கு தான் கிறிஸ்துவின் நன்மை தெரிய வேண்டும். பாவத்தோடும் சாபத்தோடும் இருக்கிற மக்களுக்கு தான் கிறிஸ்துவின் பிறப்பு போய் சேர வேண்டும், கிறிஸ்துவர்களுக்கு அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுது, தேவன் பிறந்த முதலாவது நற்செய்தி லூக்கா 2:8 சொல்லப்படுகிறது. யாருக்கு? வயல்வெளியில இருந்த மேய்ப்பர்களுக்கு. மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், பயத்தோடும் நடுக்கத்தோடும் இரவு நேரத்தில் கண் விழித்து, தூங்காமல் கண் விழித்து பயத்தோடு இருக்கிறார்கள். தேவன் பிறந்த நற்செய்தி முதலாவது சொல்லப்பட்ட இடம் மேய்ப்பர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. மேய்ப்பர்களுக்கு, தேவனை பற்றி அறியாதவர் இருந்தவர்களுக்கு தான் தேவன் சொல்லப்பட்டது. அதுவும் ஒளியாகவே சொல்லப்பட்டது. எப்படி வானத்து நட்சத்திரங்கள் கொண்டு ஸ்தாத்திரிகளுக்கு அடையாளமாய் இருந்தது ஒளி, இயேசுவின் ஒளி. மற்றவர்களுக்காக தேவன் ஒளியாய் வந்தார். இதுதான் வாதமாக என் வைத்து சொல்கிறேன். முழுக்க கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது மற்றவர்களுக்கு தான் என்று சொல்லி என் வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இதற்கு தீர்ப்பு சரியாக சொல்வேன் என்று நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். சரிம்மா, கட்டாயமாக சொல்லுவோமா. நல்ல வார்த்தைகளை முன்வைத்தார்கள். இப்போது அணித்தலைவர்களுடைய கடைசி நேரங்கள். முதலாவது அணித்தலைவர் கிறிஸ்துவுக்காகவே பிறந்தார் என்று தன்னுடைய வாதத்தை வைக்கும்படி வின்சென்ட் பால் அவர்கள் நான் அழைக்கிறேன். மீண்டும் இந்த கடைசி சுற்றில் கிறிஸ்துவர்களுக்காகத்தான் கிறிஸ்து வந்தார்
என்பதை ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வரவங்க எல்லாம் சொல்கிறாங்க, வந்த எதிரணியில் இருந்த ஐயா பேர் மோசே. அந்த மோசே என்ற நாமம் எங்கேருந்து வந்ததுன்னு அவர் தான் சொல்லணும். அல்லேலூயா. அந்த மோசேயை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்போஸ்தல நாட்களில் கிறிஸ்துவை பற்றி உலகமெங்கிலும் போய் அவர்களைத்தான் பயன்படுத்தினார். அவர்கள் நாட்கள் தான் கிறிஸ்துவர் என்ற சொல்லே வந்தது. அங்கே ஆரம்பம் இருந்தது, முடிவும் அங்கே தான் வரப்போகிறது. ஏன்னா சொல்லுகிற போது பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஆண்டவருடைய வருகை வரும், அதனால் நம்ம எல்லாம் ஆயத்தமாகணும். ஆமாம், யாருக்கு? புறஜாதிகளுக்கு முடிவு, இஸ்ரவேலருக்கு அது ஆரம்பம். ஆரம்பமும் இஸ்ரவேல் தான், முடிவும் இஸ்ரவேல் தான். ஆரம்பமும் கிறிஸ்து தான், முடிவும் கிறிஸ்து தான். அவங்க சொல்கிறாங்க மற்றவங்க ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவா தன் சாயலிலே பார்க்கிறா, நீங்கள் போய் அதை விட்டு அந்த அடையாளத்தை, அந்த அபிஷேகத்தை அதை விட்டுட்டு நாங்கள் மற்றவங்களாகவே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்து. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில், மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது. காட்டொலிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருக்கிறாய். அதனால வேரை குறித்து என்ன பண்ண, வெட்டப்பட்ட கிளை என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. கிளைய வேர் தான் சுமக்குது. கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை குறித்து, நீதியை குறித்து பிரசங்கிக்க முடியும். அதனால தான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பரிசுத்தம் கிறிஸ்துவனாலே வருகிறது. அப்ப கிறிஸ்துவர்களுக்காகத்தான் அந்த பயபக்தி பரிசுத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த முதற் பலனாகி இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட 12 கோத்திர பிதாக்களும் பாருங்க, புறஜாதியில பார்த்தீங்கன்னா அந்த கொல்கதா மலையில ஒரு கல்வாரி சிலுவையில் அந்த கல்லன் தொங்குகிறான். பாவியாகிய என் மேல கிருபையாய் இறங்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் அதே பேதுரு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும்? பரதீசில் இடம் கிடைக்கும்னு சொல்லலை. கோத்திர பிதாக்கள் அங்கே எல்லாரும் என்ன பண்ண முடியும்? நியாயம் விசாரிக்கிற இடத்துல வைப்பார். அதே மாதிரி அந்த கிறிஸ்துவை பெற்றெடுத்தவள் பாக்கியவதி என்று எண்ணப்பட்டவள், தேவ தூதனால் அறிவிக்கப்பட்டவள், பரலோகம் முன்குறிக்கப்பட்டது மரியாள். நீங்க நற்செய்தி தான் சொல்றீங்க. நற்செய்தி யார் ஒன்னாலும் அறிவிக்கலாம். ஆனா அந்த நற்செய்தி செய்திக்கு பாத்திரராகவே இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்ப அந்த கிறிஸ்து யாருக்குள்ளலாம் இருக்கிறதோ அந்த கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நடத்தும். நாங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க மற்றவர்கள் 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 என்று சொல்லி கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டா கிறிஸ்துவனுடைய காரியம் கிறிஸ்துவை போலவே மாறணும். ஏன்னா நாங்க மற்றவங்களை போலலாம் சொல்லலை. மற்றவர்கள் மற்றவர்கள் நீங்க அடிக்கடி சொல்றீங்க. இங்க வேதம் சொல்லுகிறது இயேசுவை போல ஜெபிக்கணும். நமக்கு ரோல் மாடல் இயேசு மாதிரியே கிறிஸ்துவர்கள். ஏன்னா கிறிஸ்துவர்கள் தான் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். நீங்க உலகத்தில் எங்க போய் கேட்டாலும் இன்னைக்கு ரிலிஜன் நிறைய இருக்குது. நமக்கு பேர் பின்னாடி என்ன வருது? கிறிஸ்துவர்கள் வருது. அதுதான் நமக்கு அடையாளம். சரிங்களா? கிறிஸ்துவ தான் நமக்கு அடையாளம். அந்த அடையாளத்தினால தான் அந்த அபிஷேகம் பெறுகிறோம். அந்த அடையாளத்தினால தான் நாம் ஆண்டவரை அறிகிறோம். நாம் உலகத்திற்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்துவை போல மாறி அவருடைய சாயலாக இருக்கிற பொழுதுதான் அவர்கள் பிள்ளைகள் என்று உலகம் அறிந்து கொள்ள முடியும். நீங்க என்ன பண்றீங்க? போய் நற்செய்தி அறிவிக்கிற செய்தியை தான் சொல்றீங்க. நாங்க செய்திக்கு பாத்திரராய் இருக்கிறவர், செய்திக்கு தலைவராய் இருக்கிறவர், செய்தியே அவர் தாங்க. அவர் கிறிஸ்து. அவர் பேர் தான் கிறிஸ்து. அவர் பேர் மோசே இல்லை, அவர் பேர் மற்றவங்க இல்லை, அவர் பேர் மற்ற பேர் இல்லை, கிறிஸ்து. அதனால தான் கிறிஸ்துவர்களுக்காகத்தான் வந்தார். அந்த கிறிஸ்துவர்களுக்காகத்தான் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவர்தான் முதற் பேரான குமாரன். மற்றவர்கள் எல்லாம் கெட்ட குமாரன் போல. பாருங்க, மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் பரலோகம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து கிறிஸ்துவர்களுக்கு போய் இதை அறிவிக்கும்படியாக சொல்லப்படுகிறது. ஆனா கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தபொழுது கூட அப்படி கிருபையா ஏற்றுக்கொண்டார். பரலோகம் மூத்த குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக ஜீவபலியாய் கொடுக்க அனுப்பினார். அப்ப கிறிஸ்துவர்களுக்கு உரியது. அப்ப கிறிஸ்துவர்களுக்காகத்தான் வந்தார். அதனால்தான் அவரை பின்பற்றின சீஷர்கள் அவரை போலவே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். மற்றவங்க கூலிக்காரரை போல இருக்கலாம், வேலைக்காரர் இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாய் இருந்தார்.
அப்ப கிறிஸ்துவை உடையவர்கள் அவர் கிறிஸ்துவுக்காக வந்ததுனாலே, சீசர்கள் அவர் கூடவே இருந்ததுனாலே, கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருந்ததுனாலே அவர்களைப் போலவே வாழ்ந்தார்கள், அவர்களைப் போலவே சாட்சியுள்ள ஜீவனம் பண்ணினார்கள். அவர்கள்தான் கிறிஸ்துவர்கள். அந்த கிறிஸ்துவை உடையவர் நம்முடைய நடுவர், அந்த கிறிஸ்துவின் சாயலிலே இருக்கிறார். கிறிஸ்து அன்பு அவரிடத்தில் இருக்கிறது. அவர் வம்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வம்பு பண்ணினா பரலோகத்துக்கு பதில் சொல்ல வேண்டும், தீர்ப்பு மாறக்கூடாது. நீங்க வம்பா இருந்தீங்கன்னா அவர் அன்பா வந்து உங்களை இன்னைக்கு என்ன பண்ணுவார், சொப்பனத்திலே வெளிப்படுவார். ஏன்னா தீர்ப்பு மாறி எழுதவே கூடாது. எது ஒன்னாலும் மாறலாம், பரலோகத்துடைய தீர்ப்பு மாறவே மாறாது. நீங்க கிறிஸ்துவின் சாயலிலே இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, ஸ்தோத்திரம். நடுவர் ஐஸ் வச்சு பேசுறீங்கன்னு சொல்லி இப்போ வாதாடும்படி வர போறார் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள். உண்மையாகவே நடுவர் அவர்களே, உங்களுக்கு நல்ல அருண் ஐஸ்கிரீம், ஜமாய் கிடையாது, அருண் ஐஸ்கிரீமை எதிரணி தலைவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன நடக்க போகுதோ தெரியல. ஐஸ் உரிக்கணும், ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு இஸ்ரவேலுக்காகவே கிறிஸ்துவுக்காகவே பிறந்ததை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால், இந்த ஐயா வந்துக்கிட்டு சொல்கிறாரு மோசேக்கு தெரியும். மோசே யாரு? பாவிங்க. அங்கே எகிப்து தேசத்தில் கொலை பண்ணிட்டு வந்த ஒரு பாவி. மோசே ஒரு பாவி. பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இயேசு வந்தார். மோசே யாருங்க? பாவி. ஏங்க இயேசு பிறந்தார்னா, ஐயா மாவு மரக்கிளை எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு போயிட்டார். ஆமாம், நல்ல மாவு புளித்த மாவோடு சேர்த்தா கெட்டுத்தான் போகும். அது கெட்டுத்தான் போகும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரே, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொன்னி, அது வேலை. ஏன் இயேசு வந்தார்? சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். அது நம்மளுடைய கடமை, உங்களுடைய வேலை, உங்கள் பிரதான கட்டளை, சபையின் பிரதான கட்டளையை ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். இதில் நம்முடைய வேலை. ஆனால் இயேசு யாருக்காக பிறந்தார்? கிறிஸ்தவர்களுக்காகவா? கிறிஸ்து தான் இயேசுவை அறிந்து கொண்டாச்சே. இன்னும் அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்களே, அந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி, அந்த ஜனங்கள் எல்லாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கும்படி. கிறிஸ்துவுடைய பாவம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படி, அவர்களெல்லாம் ரட்சிக்கும்படி, அவர்களெல்லாம் மனம் திரும்பும்படி, அவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாய். யாரெல்லாங்க? எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும். எல்லா ஜனங்களும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். நீங்களும் தான், நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் ரட்சிக்கப்படணும், நீங்களும் மனம் திரும்பணும், நீங்களும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாருங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தாய்மார்களே, சகோதரமார்களே, இன்னைக்கு நடுவர் எங்களுக்காக தான் தீர்ப்பு சொல்லுவார். ஆமாம், ஏன்னா இயேசு உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறாரு. ஆமாம், இந்த அணிக்காக பிறக்கல. அதனால் நடுவர் நல்ல ஒரு தீர்ப்பு எங்களுக்கு வழங்கணும். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு, எங்களுக்கு பிரசங்கம்லாம் பண்ண தெரியாதியா. ஆமாம், இயேசு கிறிஸ்து அங்கே வேதம் என்ன சொல்லப்பட்டுள்ளது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஒரு நல்ல ஒரு செய்தி, கிறிஸ்து இந்த பூமியிலே பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன் மேய்ப்பர்கள் அறிவிக்கப்பட்டது? அந்த மேய்ப்பர்கள் பயத்தோடு இருக்கிறாங்க, நடுக்கத்தோடு இருக்கிறாங்க, கலக்கத்தோடு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கலக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க? அவர்களுக்கு தான் இயேசு பிறந்தார். எத்தனை பேர் பாவ இருளில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சாப இருளில் இருக்காங்க? அவர்களுக்காக தான் இயேசு பிறந்தார், கிறிஸ்தவர்களுக்காக அல்ல. பாவத்தோடு இருக்கிற சாபத்தோடு இருக்கிற ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர்களை ரட்சிக்கும்படியாய்.
இந்த மோசே பாவியாக இருந்தேன் சொன்னார். இவர் பேர் மோசே, அதனால் இவர் தான் பதில் சொல்லணும். இந்த மோசே பாவியாக இருந்தேன். இந்த மோசே இயேசுவை பற்றி அறியலை. இந்த மோசேக்கு இயேசுவை பற்றி தெரியாதுங்க. இந்த பாவியான இந்த மோசேயை இயேசு தேடி வந்தா. கிறிஸ்தவனா? நான் கிறிஸ்தவனா கிடையாது. நான் புற மார்க்கத்தை சார்ந்தவன். நான் பாவி, நான் பரியாசக்காரன். பாவத்தில் கிடந்த இந்த மகேந்திரனை தேடி வந்து மோசேயாய் மாற்றி அநேக ஜனங்களை நடத்தும்படியாய் வைத்திருக்கிறார். அப்ப நான் யாரு? நான் மற்றவன். அவர் என்னை தேடி வந்ததுனால இல்லை. ஆமென். அதனால இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக தான் பிறந்தார் என்று சொல்லி நான் இந்த வாரத்தை வைக்கிறேன். அதே போல் அருமையான அம்மா சொன்னாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்றது தலைப்பே கிடையாது. ஏன் பிறந்தார்? யாருக்காக பிறந்தார்? மற்றவர்களுக்காகவா கிறிஸ்தவர்களுக்காகவா? அதை விட்டுப்புட்டு ஏற்றுக்கொண்டாரு, அங்கே போனார், இங்கே போனார். ஆனால் நடுவர் அவர்களே, உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னது போல ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாளைக்கு உங்கள் இடத்துல கேட்பார், எப்பா நான் உங்களை ரெண்டு பேராக புறப்பட்டு போங்க, சுவிசேஷங்களை அறிவிங்க, தரித்திரருக்கு அறிவிங்க. எத்தனை பேர் பாவத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் சாபத்தில் இருக்காங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் பலவீனத்தில் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அவர்களெல்லாம் விடுவிக்க நான் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறேன். அந்த ஜனங்களுக்காக பிறந்திருக்கிறேன். நீ போய் சுவிசேஷம் சொல்லு, அவர்களுக்கு நான் செய்த நன்மையை சொல்லு, நான் உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் தான் பிறந்தீங்கன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுவீங்களா? அப்படி கேட்பார். அதனால நடுவர் அவர்கள், இயேசு மற்றவர்களுக்காகவே தான் பிறந்தார் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டு அணியினரும் நல்லா பேசுனீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டு வார்த்தைகளுக்குமே வசனம் இருக்குது. மற்றவர்களுக்கு பிறந்தாருக்கும் வசனம் இருக்குது, கிறிஸ்துவர்களுக்காக பிறந்தாருன்றதுக்கும் வசனம் இருக்குது. ஆகவே நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் நிறைய சட்டமன்றம் இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. இந்த வழக்குகளெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனால் தீர்ப்பு சொல்கிறதுக்கு வருஷக்கணக்காகும். பட்டிமன்றத்தில் மட்டும்தான் 1 மணி நேரத்தில் தீர்ப்பு கிடைக்கும். ஆகவே இந்த தீர்ப்பு இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சில காரியம், நான் எழுத்தை ஆளுகிறவன் எழுத்தாளன், சொல்லை ஆளுகிறவன் சொல்லாளன், வார்த்தையை ஆளுகிறவன் வார்த்தையாளன், பேச்சை ஆளுகிறவன் பேச்சாளன். ஆள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் இப்போ நல்லா பேசுகிறீங்க, இன்னும் நல்லா பேசுங்க. இன்னும் அநேக பட்டிமன்றங்களை நீங்கள் நான் கலந்துங்க. நம்ம ஜாய் டிவி நிறுவனம் இன்னும் அநேக பட்டிமன்றம் நடத்த நான் நம்புகிறேன். அதுக்கு ஐயா உதவியாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நான் முடிவு தீர்ப்புக்கு நேராக வரப்போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொண்ணை நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் விழாவில் ஈர்வால் பாஸ்டர் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து, டேடி ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னான். ஐயர் சொல்கிறாரு, அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, நான் வேலைங்களை பார்த்துட்ருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். டேடி ஒன்றை மறந்துட்டேங்க டேடி, ஒன்றை விட்டுட்டேங்க டேடின்னு சொன்னான். என்ன தான் சொல்லுமான்னு சொன்னால், எல்லாருக்கு தானே இயேசு குழந்தையாக இயேசு இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் சபைகளில் கிறிஸ்துவம் இல்லாத கிறிஸ்மஸ்களை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய பண்டிகை வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவர் இல்லாத பண்டிகைகளோ மற்ற எந்த காரியங்களோ அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம கிறிஸ்துவோடு கூட பண்டிகைகளை கொண்டாடுவோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த பிறந்தது பிறப்பு கிறிஸ்துவர்களுக்காகவே அல்லது மற்றவர்களுக்காகவே. நான் சில வசனத்தை சொல்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது. படிங்க பாஸ்டர், சீக்கிரம் முடிச்சிடலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். தமது ஜனங்கள், அவருடைய ஜனங்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவல் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு பிறக்கிற வரைக்கும் கிறிஸ்துவம் இல்லை. இயேசு பிறந்த பிறகு தான்
கிறிஸ்துவம் உருவானது. கர்த்தருக்கு அப்போது இந்த வசனம் சொல்லுகிறது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். இது கிறிஸ்துவர்களுக்காக பிறந்தான்னு வச்சுங்க. அடுத்த வார்த்தை இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மற்ற எல்லாருக்காகவும் பிறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். கிறிஸ்துவுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் பிறந்தார். கிறிஸ்துவுக்காகவும் பிறந்தார், கிறிஸ்துவுக்காகவும் பிறந்தார், மற்ற எல்லாருக்காகவும் பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குள்ளே பிறந்து நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவாராக. இந்த பட்டிமன்றத்தை நடத்தும்படி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தலைமை தாங்கின அருமையான பிஷப் அவர்களை ஆசீர்வதிப்பார். 2 அணித்தலைவர்களை ஆசீர்வதிப்பார். பேசினவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அருமையான ஜாய்டி நிறுவனரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பணிபுரியதான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தலைப்பு திரும்ப தீர்ப்பு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்துவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களுக்கு பிறந்தாரா, மற்ற ஜனங்களுக்கு பிறந்தாரா? ஆனால் ஐயா தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 சாராருக்காகவும் இயேசு பிறந்தார். அதுதான் தீர்ப்பு. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இயேசு மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு அவர் பிறப்பின் நற்செய்தி தான் நம்ம கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கணும், அதுதான் மெயின். கிறிஸ்து இல்லாமல் ஒரு கொண்டாட்டம் நமக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும்னா அவருடைய அன்பு இருக்கணும். அது அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கொடுத்த அன்பு. அதுபோல் நாமும் மற்றவர்களுக்கு கொடுத்து அன்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரகசியம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாய் டிவி வழியாக அருமையான பரிசுத்தவான்கள் யாவரும் சார்பாக எல்லாருக்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பட்டிமன்றம் ஆண்டவரே கேட்டவர்கள், பார்த்தவர்கள், கவனித்தவர்கள், இதை சிந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு இந்த பூமியில் வந்தது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக, இயேசு இந்த பூமியில் தெய்வமாய் வந்து பிறந்து எல்லாருக்காகவும் அவர் இந்த பூமியிலே வந்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வந்தது உண்மை என்பதற்காக இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் நிரூபிக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து அற்புதம் செய்யும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் மக்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீர் வந்தீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது தொடர்ந்து நிறைவேறட்டும். அந்த பணி நிறைவேறட்டும். எப்படியாயினும் எங்கள் தேசத்தின் மக்கள், உலக மக்கள் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றப்பட வேண்டும். இயேசுவை அறிவிக்கப்பட வேண்டும். அவருடைய நாமம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை செய்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இதை பார்க்கிற கேட்கிற எல்லா வீடுகளிலும் கிறிஸ்துவின் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜாய் டிவி நேயர்களுக்கு யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.